தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடற்கரையோர பகுதிகளில் கனமழையும், உட்புற பகுதிகளில் விட்டுவிட்டு பரவலான மழையும் பெய்து வருகிறது. பூம்புகார், தரங்கம்பாடி, சந்திரபாடி, வானகிரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் பலத்த மழை பதிவாகி வருகிறது. இதேபோல் மயிலாடுதுறை செம்மனார் கோவில், சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவில், மங்கைநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பிற பகுதிகளில் பரவலாக விட்டுவிட்டு நல்ல மழை பெய்து வருகிறது. கடந்த சில தினங்களாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கோடை வெப்பம் வாட்டி வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அதே நேரம் எஞ்சிய சம்பா அறுவடை பணிகளை இந்த மழை பாதிக்கும் என்பதாலும் சம்பா பயிருடன் ஊடு பயிராக சாகுபடி செய்த உளுந்து, பச்சை பயிறு ஆகியவை அழுகும் நிலை ஏற்படும் என்பதாலும் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை திடீரென கனமழை பெய்தது. சற்றும் எதிர்பாராத இந்த மழையினால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதோடு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயினர். தற்போது உளுந்து பயிர் பயிரிட்ட விவசாயிகள் மழையினால் பயிர்களுக்கு சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர், கேளம்பாக்கம், நாவலூர், கருங்குழி, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறுபாக்கம், சித்தாமூர், செய்யூர், இடைக்கழி நாடு உள்ளிட்ட பகுதியில் மேகம் சூழ்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை எடுத்திருந்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உப்பு உற்பத்தி துவங்கியது. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த மழை காரணமாக ஏற்கனவே உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று பெய்து வரும் மழை காரணமாக உப்பு உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் மற்றும் உப்பு உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். இதேபோல் சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று காலை பரவலாக மழை பெய்தது. மழை வேகமாக பெய்ய தொடங்கியவுடன் நனையாமல் இருப்பதற்காக சாலைகளின் ஓரங்களில் ஒதுங்கிய இருசக்கர வாகன ஓட்டிகள் மழை நின்றவுடன் ஒரே நேரத்தில் புறப்பட்டதால் சாலைகளில் வாகன நெரிசல் ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.